ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக் தாங்க. இந்தியாவிலேருந்து மஸ்கட் கிளம்பியாச்சு. ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்கு தான் வந்திருந்தோம் இல்லையா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 டேஸ் தான் வந்திருந்தோம். பாக்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பா ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான். கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்த உடனேயும் முதற்கடவுள் விநாயகரை போய் கும்பிட்ருவோம். ஊருக்கு கிளம்பும் போதும் கும்பிட்ருவோம். அதுவும் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமே வசதியாகிடுச்சு. பார்த்திங்கன்னா நைட்டு 12:15 மேலே தான் கிளம்புனோம். ஏன்னா காலையில் 8:45 தான் ஃப்ளைட்டு. சரி சீக்கிரமே போயிட்டதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பி போகலான்ட்டு தான் லேட்டாக போனோம். பார்த்திங்கன்னா சிம்பா நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு அதுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா என்னென்னு தெரில, உள்ளே போய் கட்டில் கீழே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா மூஞ்சே முன்னு வச்சுக்கிச்சு. நாங்கள் பேக் பண்ணுறது அப்புறம் பேசுகிறதெல்லாம் அதுக்கு புரிஞ்சிருக்குமா என்னென்னு தெரியல. நிஜமாவே எனக்கு அப்படி தான் தோணுது இருக்குமோ அப்படின்ச்சுன்னு. அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சு. அம்மாட்டையும் சொல்லிவிட்டு, அம்மா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து வெளியில் போயிடுவாங்க சிஸ்டர் வீட்டுக்கு அந்த மாதிரி. அதனால் கீழ் வீட்டில் வாடகைக்கு இருக்கவங்கள்ட்டையும் பேசி செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா எப்பயுமே எங்கள் வெள்ளிசேரிக்கு அப்படியே ரோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த கருப்புசாமி கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஜான்சன் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில் வந்து அண்ணா டீ குடிக்கிறதுக்காக இறங்குனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நேராக வண்டி ட்ரிவாண்ட்ரத்துக்கு போயாச்சுங்க. நல்ல தூக்கம். அப்படி பாப்பா 2 பேரும் நானுமே நல்லா தூங்கியாச்சு. என் ஹஸ்பண்டும் அண்ணா வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க. காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா எல்லா கடையுமே க்ளோஸ்டு. ஏன்டா அந்த ஹோட்டலுக்கு போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ எதுவுமே நல்லா இல்லைங்க. நார்மலாக நாங்கள் வீட்டிலேருந்து சீக்கிரமே கிளம்புவோம். அதனால் சாப்பிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி ஃப்ளைட் லேட்டாங்கிறதுனால ரொம்ப லேட்டாக ஆனோமா. ஸோ சாப்பிட்டதும் வந்து ஃபுல்லாக டைஜஷன் ஆயிடுச்சு. இல்லைனா மோஸ்ட்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு காரை பார்க்கிங்கில் போட்டு அங்கே வந்து ஒரு ஏரியா இருக்குது. லைக் நம்ம கெட் ரெடி ஆகுறதுக்கு வாஷ்ரூம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவில் போயிட்டு தலைகளெல்லாம் சீவி செஞ்சு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டு ஒரு 6-6:15 உள்ளே போயாச்சு. என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் பக்கத்தில் இருந்து சும்மா வாயை மட்டும் விட்டுட்டே இருந்தேன். இது எடுங்க அது எடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் எதுக்குமா எனக்கு எடுக்க தெரியாதா, நானே எடுத்துக்கிறேன், நீ தள்ளிப்போ அப்படின்ட்டாரு. வீரவசனமாக ஒரு இதை தூக்கி கீழே போட பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இருப்ப நீ எங்கிட்டு போ, நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு அவர் தான் ஃபுல்லாக எடுத்து வச்சார். ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அப்படிங்கிறதுனால ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. லைட்டாக தூரல் வேறு தூரிச்சு, நல்ல குளிராகவும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் சின்ன சின்ன எடிட்டிங்லாம் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக்காக ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வரும்போது ஸ்லைடு போடுற மாதிரி சின்ன ஏதாச்சும் அப்படியே ஒரு பேஜை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு திருப்போம் இல்லையா, ஃப்ளிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லை நார்மலாக அஸ்யூஷுவல் நம்ம வீடியோ போடுற மாதிரி இருந்தாலும் ஓகேனாலும் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி கூட பண்ணிடுறேன். எனக்கு ஓரளவுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக பண்ணணுமேனு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு எடிட்டிங் கிளாஸ் வேறு படித்தேன். சரி அதில் கற்றுக்கிட்ட வித்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவேன்ட்டு இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே ரெகுலராக நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்குனாலும் சொல்லுங்கள், அப்படியே கூட பண்ணிக்கலாம். இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து மேலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டும் வந்துட்டதுனால உள்ளே வந்து போயாச்சு. கரெக்டாக ஆன் டயத்துக்கு எடுத்துகிறாங்க. ஒமானர் தாங்க சர்வீஸில் வந்து பெஸ்ட்டு. எங்களுடைய ஸ்டோர் கேட்டிங்கன்னா கொடுமைங்க. ஏன்னா சண்டே மார்னிங் நாங்கள் போக வேண்டியது. ஏர் இண்டியாவில் முதல் நாள் மெயில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் 1 வீக்குள்ளே எப்போ வேணால் மாற்றி போட்டுக்கோங்க, இல்லைனா ரிட்டர்ன் ரீஃபண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஏன்னா அடிக்கடி ஏர் இண்டியாவில் இந்த மாதிரி ஆகணுன்னா இன்னும் நம்பிட்டு இருக்க வேணாம். பட் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஒமானரில் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒமானரில் மறுபடியும் புக் பண்ணோம். எனக்கு இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, இப்போ வந்து நார்மலாக நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம், ஒரு விஷயமா போகிறோங்கும்போது ஓகே, 1 நாள் 2 நாள் டிலே ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணும். ஈவன் இப்போ நம்ம அப்ராட்லலாம் இருக்கோம், ஏதாச்சும் ஒரு அங்கே ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை இங்கே ஒமானில் இட் மீன்ஸ் கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும்னா ஈஸியாக அந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்காங்கன்ட்டு தெரியல. பை நேச்சரால் டிலே ஆகுது, ஏதோ ரெயினோ அந்த மாதிரி ஏதோ லைக் புயல் அந்த மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா பரவாயில்ல. இது ஏதோ உள்ளே வந்து அவங்களுக்கு இஷ்யூ இருக்குது போல் இருக்குது. லாஸ்ட் டைமும் அப்படி தான் சேலரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து டிலே பண்ணாங்க லாஸ்ட் மந்த்தும். இப்போ இந்த வாட்டி என்ன இஷ்யூனே தெரியல, டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க, 1 வீக்குக்குன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றும் அது பிடிபடலை. சரி ஓகே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு ஒமானருக்கு மாற்றியாச்சு. ஜஸ்ட் எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. இது சரியாக தப்பான்னு கூட தெரியல, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம டிலே கேன்சல்னு சொல்லிடலாம். அதனால் சந்திக்கக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய பேருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஊருக்கு போகும்போது ஒரு சுச்சுவேஷனோட போவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணக்கூடாதுன்ட்டு தான் என்னோடய கருத்து. ஒரு வழியாக மஸ்கட் வந்து சேர்ந்தாச்சுங்க. லக்கேஜுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுவுமே ஆன் டைட்டுக்கு வந்துடுச்சுங்க. நாங்கள் அங்கே இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா
பெட்டிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கடன்னு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 11 மணிக்கு லேண்ட் ஆச்சு. வீட்டுக்கு ஒரு 11:45க்கெலாம் நாங்கள் போயிட்டோம். லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. மதிய லஞ்சுக்கு ரம்யா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அக்கா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு மதியம் வந்துருங்கன்ட்டு. அதனால் அந்த டென்ஷன் கிடையாது. கடையில் வாங்கணும் இல்லைன்னா போய் சமைக்கணுமோ அப்படின்னு யோசிக்கவே வேணாம். ஃப்ரீயாக போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரம்யா வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செஞ்சுட்டு தான் திருப்பி எல்லாமே எடுத்து ஒதுங்க வைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா வீடும் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. வீட்டுக்கு நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு நாள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதனால் வீடுமே கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. போனோன்னு நம்ம கொண்டு வந்த சாமான்களை மட்டும் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க. ஹியூமிடிட்டி ஃபோனில் உள்ள அந்த லென்ஸே ஒரு மாதிரி ஃபாகி ஆகிற அளவுக்கு வெயிலாக இருந்துச்சு. ஜாமான்லாம் நம்ம வண்டியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் விட ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப பக்கம் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ட்ராவல் டைம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இந்தியாவில் அப்படி இல்லை. எங்கள் ஊர்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு வரணும்னா மினிமம் 5 மணி நேரம் ஆகும். அது டிராஃபிக்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுத்தம், அநியாயத்துக்கு லேட் ஆகும். நைட் டைம் அந்த மாதிரினா ஈஸியாக வந்துடலாம். ஒரு வழியாக வீட்டுக்கு பக்கத்தில் போயாச்சுங்க. குளிச்சு செஞ்சுட்டு ரம்யா வீட்டுக்கு மதியம் லஞ்சுக்குமே போயிட்டோம் நாங்கள். என் ஹஸ்பண்ட் வந்த உடனே டக்குன்னு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. அவருக்கு எப்படா ஆஃபீஸ் போவோம் அப்படின்ட்டு தான் இருப்பார். வீட்டுக்குள்ளே போய் லக்கேஜ்லாம் வச்சோன்னா தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் அடுத்து கடன்னு குளிச்சுட்டு ரம்யா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு ஹாப்பி ஃபீல் வந்துருச்சு. ஆஹா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிக்கு. மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரம்யா சும்மா இல்லாமல் நிறைய செஞ்சு வச்சுட்டாங்க. சாம்பார், ரசம், பாலக்காய் பொரியல், முட்டைக்கோஸ், கேரட் பொரியல்னு சொல்லிட்டு அது இது நிறைய பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் கூட போடுறா வேண்டான்ட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க நிறைய பண்ணி வச்சிட்டாங்க. த்ருவுக்கு ஒரே ஹாப்பி. கிருத்திகாவை பார்த்தேன்னா ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என் ஹஸ்பண்டுமே வந்துட்டார். அவருமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.